Welcome to Studio CAG. In the podcast episode, we are going to continue talking about the Consumer Protection Act, அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். போன எபிசோட்ல நம்ம பார்த்தோம் இந்த புதுசா ஒரு சட்டம் இருக்குது அண்ட் வாட் இஸ் ஆர் ரைட்ஸ், நுகர்வோரா நம்மளுக்கு என்ன உரிமைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல ஆஸ் அ கன்சியூமர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஹவு டு ஆக்சுவலி நேவிகேட் தி சிஸ்டம், உங்களுடைய அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம குறை தீர்க்க முடியும் அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட டீடைல்டா பேசுறதுக்காக we have Saroja here with us. Saroja is a lawyer by profession. She is also the executive director of CAG and she also represents India in the Council of Consumers International. Anala, we have a very experienced resource person here with us. Welcome, Saroja. ஸோ இப்போ எனக்கு ஆஸ் அ கன்சியூமர் ஐ ஃபீல் தட் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. நான் வாட் வாட் ஸ்டெப்ஸ் மஸ்ட் ஐ டேக் டு அலிவியேட் இந்த ப்ராப்ளம் அலிவியேட் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லைக் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இல்ல ஒரு சேவை எடுத்திருக்கீங்க, அந்த சேவையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா யூ ஷுட் கம்யூனிகேட் டு தி ஆப்போசிட் பார்ட்டி. அதாவது எந்த மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நீங்க வாங்கின பொருள்ல ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கோ, இல்லைனாக்கா சேவை யார்கிட்ட எடுத்திருக்கீங்களோ அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணணும் ரைட்டிங்ல. ஓரலா பேசியிருப்பீங்க, 2-3 தடவை பேசியிருப்பீங்க, ஒன்றும் தீர்வு கிடைச்சிருக்காது. இம்மீடியட்டா ரைட்டிங்ல போட ஆரம்பிச்சிடணும். யூ ஷுட் ரைட் டு தெம் அண்ட் டெல் தெம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நான் இந்த பொருளை வாங்கி இத்தனை நாள் ஆகுது, இந்த மாதிரி இது வேலை செய்யல, போகல, அதனால நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன், ஆனா நீங்க எனக்கு ஒன்றும் தீர்வு கொடுக்கல, எனக்கு இதை இம்மீடியட்டா நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறது யூ ஷுட் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் இன் ரைட்டிங். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எழுத்து மூலமா நீங்க கொடுத்துட்டு அவங்க அதுக்கு என்ன தீர்வு, என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கறத யூ ஷுட் கிவ் தம் சம் டைம், 1 வீக், ஏதானும் மேக்ஸ் 1 வீக் 10 days டைம் கொடுக்கலாம். ஆக்சுவலா கொடுத்து பார்த்துட்டு அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஆக்சுவலி இன்கேஸ் அவங்க அதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க யூ கேன் அப்ரோச் தி கன்சியூமர் ஃபோரா. இந்த கன்சியூமர் நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல நீங்க நுகர்வோர் குறைதீர் மன்றம்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க there is a reason behind that. ஏன்னா நீதிமன்றம் அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க as a lay person எனக்கு அதை அணுகிறதுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் த வெரி ரீசன் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நீதிமன்றம்ங்கிற பேர் வைக்காம குறைதீர் மன்றம்னே பேர் வச்சதுக்கு காரணமே அதுதான். ஆக்சுவலா ஏன்னா நுகர்வோர் ஈஸியா அது அணுகணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருந்துச்சு இந்த சட்டம் இயற்றப்படும் பொழுது. ஆக்சுவலா அதனால அது குறைதீர் மன்றம்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி ப்ராசஸும் ப்ரொசீஜர்ஸும் சிம்பிளா இருக்கணும், மக்கள் எளிதில் அணுகக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும், அண்ட் குறுகிய காலத்துல அவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கணும். ஒரு சிவில் கோர்ட்ல போனாக்கா வருஷ கணக்கா ஆகும் தீர்வு கிடைக்க, அது மாதிரி இல்லாமல் குறுகிய காலத்தில் நுகர்வோருக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில நோக்கோட தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது ஆக்சுவலா. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ இதுல தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா நுகர்வோர் குறைதீர் மன்றங்களை அணுகலாம், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நுகர்வோர் அமைப்புகள் இருக்கு, ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட நுகர்வோர் அமைப்புகள். ஸோ இந்த சொசைட்டியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், இல்ல ட்ரஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட நுகர்வோர் அமைப்புகளை அணுகினாக்கா நிறைய நுகர்வோர் அமைப்புகள் நுகர்வோருக்கு வாலண்டரியா பைசா வாங்காம அவங்களுக்கு அதை சுமூகமாக முடித்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்க. இப்ப சிஏஜில நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் டெஸ்க் இருக்கு. ஸோ அங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணாங்க கம்ப்ளைனன்ட் அப்படின்னு சொன்னாக்க யார் கம்ப்ளைண்ட் இருக்கோ அவங்கள கம்ப்ளைனன்ட்னு சொல்றோம். ஸோ அவங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இது இந்த மாதிரி நுகர்வோர் அமைப்புகளை அணுகும் பொழுது இப்போ சிஏஜிக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம we will look into the merits of the case. என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல நுகர்வோர் மேல தப்பு இல்ல, உண்மையிலேயே கம்பெனி ஏமாத்திருக்கான், இல்ல அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம்னு சொன்னாக்க we represent on behalf of the consumer, we write to the company, we tell them இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க இதை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்க நுகர்வோர் குறைதீர் மன்றத்துக்கு போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி
நம்ம இந்த நுகர்வோர் சார்புல ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எழுதுறோம் ஆக்சுவலா. நம்ம எழுதுவோம், சமயத்துல ஃபோன் பண்ணி கூட பேசுவோம். பேசினாலே கூட சில பிரச்சனைகள் தீரும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, அந்த தீர்வு வந்து அந்த இடத்துலயும் அதுக்கு வந்து ஒரு வேள தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எழுதியும் அவங்க பதில் குடுக்கல அப்படின்னு சொன்னாக்க, ஆஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம நுகர்வோர வந்து வேற வழி இல்ல. நீங்க போய் நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல கேஸ் பதிவு பண்ணுங்க. நாங்க அனுப்பின லெட்டரையும் நீங்க வந்து ஒரு ப்ரூஃபா அட்டாச் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணி, நம்ம வந்து அவங்கள நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல போய் வழக்கு பதிவு பண்ண சொல்றோம். ஸோ நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து அதோட ஃபங்ஷனிங் இப்ப நான் சொல்லப் போறேன் ஆக்சுவலா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 டயர் சிஸ்டம் ஆக்சுவலா. ஸோ 3 லெவல்ஸ்ல இருக்கும். ஒண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஒண்ணு ஸ்டேட் லெவலு, இன்னொன்னு நேஷனல் லெவல் ஆக்சுவலா. 3 லெவல்ஸ்ல. ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது ஏர்லியர் வந்து பழைய சட்டத்துப்படி பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கும். அ அப்புறம் இப்ப புது சட்டத்துல வந்து அத டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்னு பேர் மாத்திட்டாங்க ஆக்சுவலா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் கமிஷன், நேஷனல் லெவல்ல நேஷனல் கமிஷன்ஸ். ஸோ இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துல எவ்வளவு தூரம் யோசிச்சு மக்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா பயப்படாம அணுகணும்னு நினைச்சு பண்ணிருக்காங்கன்னாக்கா, அத வந்து நீதிபதிகள்னு அவங்கள சொல்றது இல்ல. ஜட்ஜுன்னே சொல்றது இல்ல. பிரசிடென்ட்ன்னு சொல்றாங்க உட்கார்றவங்கள ஆக்சுவலா. ஏன்னா ஜட்ஜுன்னு சொன்னாக்கா மக்களுக்கு வந்து ஐயோ ஏதோ பெரிய இடம் நம்ம ஈஸியா போக முடியாது, அணுக முடியாதுன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே பிரசிடென்ட்ன்னு அவங்களுக்கு வந்து அந்த அவங்க யார் வந்து உட்கார கேட்குறாங்களோ கேஸ, அவங்கள வந்து ஜட்ஜுன்னு சொல்லாம பிரசிடென்ட்ன்னு அட்ரஸ் பண்றோம். பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் உட்காருவாங்க ஆக்சுவலா. ஸோ அது டிஸ்ட்ரிக்ட்ல உட்காருவாங்க, ஸ்டேட்ல உட்காருவாங்க, நேஷனல்ல உட்காருவாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த இந்த இடத்துல போய் நம்ம நம்ம கேஸ வழக்க பதிவு பண்ணலாம். Okay. இப்ப வந்து you told us, sorry to interrupt, but you told us about CAG இல்லையா? As that we are one of the organizations that can help. So listeners கிட்ட நம்ம அவங்க வந்து CAG அணுகுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் can you just do they email us? Can they call us? என்ன what can எப்படி they வேணா do? பண்ணலாம். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு சிஏஜிக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒண்ணா ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இல்லனாக்க நேர்ல கூட வருவாங்க நம்ம ஆஃபீஸுக்கு. அ இல்லனாக்க இமெயில்ல அனுப்புவாங்க. அ இல்லனாக்க போஸ்ட்ல கூட அட் டைம்ஸ் வரும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ எனி ஃபார்ம்ல பீப்பிள் கேன் அப்ரோச் அஸ். நம்மளோட இமெயில் ஐடி வந்து helpdesk@cag.org.in. இதுதான் நம்மளோட இமெயில் ஐடி. ஸோ மக்கள் வந்து நம்மளோட இதுக்கு வந்து தே கேன் ரைட் டு அஸ். அண்ட் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பார்த்துட்டு வி வில் ரெஸ்பாண்ட் டு தெம். அண்ட் என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, இஷ்யூ எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது வி அட்வைஸ் ஆர் ஆக்ட் டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட். And we have had quite a few successful cases in the last 34 years நம்மளோட சிஏஜில. ஏன்னா ரைட் ஃப்ரம் இன்செப்ஷன் நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் டெஸ்க் இருக்கு. ஸோ குவிக்கா ஒரே ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இன்சூரன்ஸ் கேஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த கன்சியூமர் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க. ஸோ ஒய்ஃப்க்கு வந்து கேன்சர். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹேட் இன்சூரன்ஸ் கவர் ஆக்சுவலா ஃபார் 4 lakhs. 2 lakhs ரெகுலர் கவரும், 2 lakhs கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரும் இருந்துச்சு. அந்த 2 இது கேன்சர் வந்து கம்ஸ் அண்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ். ஸோ இவங்க வந்து ஏற்கனவே தே ஹேட் ஸ்பெண்ட் 3.25 lakhs ஆன் த கேன்சர் ட்ரீட்மெண்ட். அண்ட் ஒய்ஃப்க்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து கிளைம்க்கு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஃபார் சம் ரீசன் அந்த கம்பெனி வந்து அவர் 3.25க்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து வெறும் 80,000 rupees மாத்திரம் செட்டில் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் குடுக்கவே இல்ல. இவரு செவரல் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணியும், ரைட்டிங்ல குடுத்தும் தே டிட்ன்ட் ஈவன் ரெஸ்பாண்ட் டூ ஹிஸ் லெட்டர்ஸ். ஹி டிட்ன்ட் ஹேவ் மனி வித் ஹிம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு. டாக்டர் செட் யூ கேனாட் பிரேக் ட்ரீட்மெண்ட் லைக் திஸ். அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கன்டினியூஸா எடுத்தாகணும். அதனால நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி தென் ஹி ஹேட் டு பாரோ மனி டு கண்டினியூ வித் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல் தட். அந்த ஸ்டேஜ்ல தான் ஹி கேம் டு அஸ். தென் வி ரெப்ரசன்டட் ஆன் ஹிஸ் பிஹாஃப். வி ரோட் டு த கம்பெனி டு த அப்ப கூட பார்த்து பதிலே வரல ஆக்சுவலா ஒரு 2 monthsக்கு. Then we had to send repeated reminders, tell them if you're not doing this, we are going to go to the insurance ombudsman ன்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ombudsman ஆஃபீஸ் வந்து they try to mediate and again resolve issues. It's set up by the insurance regulator actually. ஸோ அந்த ஓம்பட்ஸ்மனுக்கு வந்து கன்சியூமர் போக சொல்லுவோம். இல்லைனாக்கா நுகர்வோர் குறைதீர் மன்றத்துல கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லி நம்ம 2 ரிமைண்டர்ஸ் அதுக்கப்புறம் அனுப்பினதுக்கு அப்புறமா தே சென்ட் தி அமௌண்ட் ஃபார் தி பேலன்ஸ் த செக் ஃபார் தி பேலன்ஸ் அமௌண்ட் ஆக்சுவலி.
So this was one successful case. There are several such cases where we were able to successfully intervene and get relief for consumers. So இது மாதிரி many organizations do this good work actually. So consumers can consider this option before approaching the consumer fora, consumer courts basically. ஓகே. இப்போ ஜஸ்ட் டு கிளாரிஃபை கன்சியூமர் ஃபோரா, கன்சியூமர் கோர்ட், கன்சியூமர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் இது 3 தீஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் Yes. இன்டர்சேஞ்சபிளி யா? தே ஆல் ரெஃபர் டு த சேம் Yes, they all refer to the same bodies. பட் என்னன்னாக்கா கன்சியூமர் கோர்ட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கலோக்கியலா பேசும்பொழுது மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து சொல்றோம். யூஸ்வலா வி டோன்ட் யூஸ் த டேர்ம் கோர்ட். இட் இஸ் தி ஃபோராம். நம்ம ஏன் சொல்றோம்னாக்கா மல்டிபிள் கன்சியூமர் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா forums முந்தி தேவர் கால்ட் forums, only now it has become commission. So we address them as fora. கன்சியூமர் ஃபோரா அப்படிங்கிறப்போ கன்சியூமர் கோர்ட்ஸ் இன் ஜென்ரல் நம்ம சொல்றது அது வந்து கன்சியூமர் ஃபோரான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இட் இஸ் தி கன்சியூமர் கமிஷன்ஸ் பேசிக்கலி. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து ஐ ஹேவ் ரிட்டன் டு த மேனுஃபேக்சரர். எனக்கு நான் அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டெப் இட் அப் ஒன் லெவல், இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்கு கொண்டு போறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு லாயர் தேவையா எனக்கு? வேண்டாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல. நீங்க வந்து ஒரு லாயர் என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே உங்களோட கேஸை ஆர்கியூ பண்ணலாம். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். போன எபிசோட்ல பேசும்பொழுது நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பேப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பேப்பர்ஸ் வில் டாக் ஃபார் அஸ். ஸோ ஒரு பொருளை வாங்க போகும்பொழுது அதோட பில்லு, அதுக்கப்புறம் வந்து அதோடைய வாரண்டி கார்டு இருக்குன்னா வாரண்டி கார்டு, அந்த மாதிரி சில இதெல்லாம் வீடெல்லாம் வாங்க போறோம்னா ப்ரோஷர்ஸ்லாம் கொடுப்பாங்க, மேனுவல் ப்ரோஷர்ஸ்லாம். ஸோ அந்த ப்ரோஷர்ஸ்ல தான் வந்து கமிட்மெண்ட் இருக்கும். பில்டர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுக்குறேன், உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ப்ராமிசஸ் எல்லாமே அந்த ப்ரோஷர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோஷர்ஸ், அந்த மாதிரி நம்ம போடுற அக்ரிமெண்ட்ஸ், நம்ம சைன் பண்ற அக்ரிமெண்ட்ஸ், அது எல்லாமே வந்து பத்திரமா வச்சிருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி சப்சிக்வெண்ட் கம்யூனிகேஷன்ஸும் நம்ம என்ன எழுதுறோமோ, அவங்களுக்கு எழுதுற லெட்டர்ஸ், அவங்க குடுக்குற பதில்கள் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு ப்ரூஃப். We have to establish that there was deficiency in service. Or அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீடைன் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேமெண்ட் ரெசீட்ஸ் அந்த மாதிரி. இன்னொரு முக்கியமா கன்சியூமர்ஸ் என்னன்னாக்கா பிஃபோர் சைனிங் அ டாக்குமெண்ட் படிச்சு பார்க்கணும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் டோன்ட் டூ தட். இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ரீட் கம்ப்ளீட்லி பிஃபோர் வி சைன். எதுக்கு நம்ம அக்ரி பண்ணி சைன் பண்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. அது பாத்தீங்கன்னாக்க அந்த கன்சியூமர் வந்து டேக்கன் அ கிரெடிட் கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட பேமெண்ட்ல வந்து அவருக்கு வந்தப்போ பார்த்தாக்கா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டிடக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹி செட் நான் இன்சூரன்ஸே எடுக்கல, எனக்கு ப்ரீமியம் டிடக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஆஸ்க்ட் ஹிம் ஃபார் ஹிஸ் அப்ளிகேஷன் ஃபார் கிரெடிட் கார்டு. அதை பார்த்தாக்கா அதுல வந்து ஒரு சின்ன காலம் இருக்கு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் அதுல வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. ஆக்சுவலா ஹிஸ் அக்ரீட் டு இட். ஸோ நெக்ஸ்ட் இதுல தே ஹேட் ஆக்சுவலி அது அது ஏதோ சம் டைட் பிளான். அது கிரெடிட் கார்டு எடுக்கும்பொழுது சம் இன்சூரன்ஸ் ஆல்சோ. And he had signed in that document without realizing that he was signing up for it. So அதுக்கப்புறமா வந்துட்டு then I had to show him. Luckily he had a copy of the application with him. அப்புறம் அவர்கிட்ட காமிச்சு, சார் நீங்களே அக்செப்ட் பண்ணி கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதனால தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதனால நீங்க வந்து பே பண்ணி தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு we had to tell him that. So it's very important for consumers to read and understand, especially லோன்லாம் எடுக்க போகும்போது people don't read. அந்த இடத்துல வந்து பணம் வேணும் நம்மளுக்கு, இன்டு போடுற இடத்துல they will sign. One thing is like the documents are like for 4 5 pages, font size is very small, so people don't want to read. But that is something that they have to improve upon. The banks ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், ஃபாண்ட் சைஸ் பெருசா கொடுக்கணும். அட்லீஸ்ட் சேலியன்ட் இது ப்ரொவிஷன்ஸ் என்னவோ அதை வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல கொடுத்தாங்கன்னாக்கா கன்சியூமர்ஸ் கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே திஸ் இஸ் வாட் இஸ் தேர் இன் த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸ்ல கொஞ்சம் தே ஹவ் ஸ்டார்டட் டூயிங் தட். பட் பேங்கிங்ல வந்து இன்னும் அது வந்து இருக்கல. பட் ஐ திங்க் பீப்புள் ஷுட் டேக் டைம் அவுட் டு ரீட் த டாக்குமெண்ட் பிஃபோர் தே சைன் அப் டு சம்திங். ஆக்சுவலி வாட் யூ சேயிங் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். தட் அவ்வளோ ஃபைனா சின்ன ஃபாண்ட் சைஸ்ல எழுதி பேஜ் கணக்குல நம்ம கிட்ட கொடுக்கும்போது இட்ஸ் ரியலி ஹார்ட் டு
டு ஆக்சுவலி டூ இட். பட் அது போக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லால இப்ப சப்போஸிங் நான் கையெழுத்து போட்டுட்டேன் எதுலயோ, பட் ஐ கம் ஹோம் அண்ட் ஐ திங்க் this is not a good idea. I have second thoughts about it. Is there some way I can leave this contract? அப்படி ஏதாவது ஒரு provision இருக்குதா? இல்லனா கையெழுத்து போட்டா that is it. I have to now go along with it. You see, usually they have to, ஏன்னா இம்மீடியட்டா நம்ம திருப்பி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க we say எங்களுக்கு வேண்டாம், எங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாக்க they have to ideally. பட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து that becomes a very big problem actually. இன்சூரன்ஸ்ல வந்து we have that provision ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க மெடிக்ளைம் பாலிசி எல்லாம் எடுத்தோம்னாக்க there is a 15-day cooling off period ன்னு சொல்லிட்டு. So you can actually once you get the documents, the policy documents, you can go through it, and if you think that it doesn't suit you in some manner, then you can immediately write to the company and say I want you to cancel this policy for me. Appo they are supposed to cancel and refund the money. ஸோ அது வந்து இன்சூரன்ஸ்ல இருக்குது. பட் வந்து மிச்சதுலலாம் வந்து அந்த மாதிரி பர்டிகுலரா அந்த கூலிங் ஆஃப் பீரியட் எல்லாம் இல்ல ஆக்சுவலா. அண்ட் ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் இப்போ வந்து நியூ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒரு ப்ரொடெக்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா அப்படின்னு சொன்னாக்கா அன்ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அது வந்து இட் இஸ் it is considered to be ஒரு unfair trade practice மாதிரி. It is considered to be a problem, an issue, and if a consumer is being subjected to it, then they can seek relief actually. ஏன்னா இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க மெயினா ரியல் எஸ்டேட்ல பார்க்கலாம் நீங்க வெரி வெரி ஆர்பிட்ரரி டேர்ம்ஸ் கான்ட்ராக்ட்ல பில்டருக்கு ஃபேவரிங்கா இருக்கும். கன்சியூமருக்கு வந்து ஒன்றும் ஆப்ஷனே இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு பில்டர்ல இன்னொரு பில்டர்கிட்ட போனா அவங்களும் அதே தான் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா. ஸோ கன்சியூமருக்கு வந்து பெரிய ஆப்ஷன் இருக்காது. சரி இந்த பில்டர்கிட்ட போக வேண்டாம், இன்னொரு பில்டர்கிட்ட போகலாமான்னாக்க முடியாது. ஸோ முக்கால்வாசி எல்லாரோடதும் கிட்ட ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் வெரி வெரி அன்ஃபேர் மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட்ஸ் ஆர். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செவரல் ஏரியாஸ்ல ஆக்சுவலா. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆக்ட்ல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா தே ஹவ் டிஃபைன்ட் அன்ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ன எப்படி இருக்கக்கூடாது. ரெண்டு பார்ட்டிஸும் அக்ரியபிளா ஒரு ஃபேரா இருக்கணும், ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலி பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி they have laid down actually, which is a very good provision under the new act. ஓகே. ஓகே. இப்போ வந்து ஸோ ஐ எம் கோயிங் அஹெட் வித் அ கம்ப்ளைண்ட். நான் வந்து என்னுடைய பேப்பர் ஒர்க், எவிடன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஃபைலிங் அ கம்ப்ளைண்ட் அப்படின்றது வந்து நான் ஃபிசிக்கலா போய் அந்த அந்த கமிஷன் ஆஃபீஸ்ல போய் நான் பண்ணணுமா? இது ஆன்லைனா நம்ம பண்ணி முடிச்சிடலாமா? ஆன்லைன்ல பண்றதுக்கு இப்போ புது சட்டத்துல எகைன் அதுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. பட் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து நேர்ல போய் தான் ஃபைல் பண்ணணும். தோ ஆன்லைன் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்மளோட கன்சியூமர் ஃபோரால வந்து அவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆகல இன்னும். இப்ப கூட ஆன்லைன் வந்து தோ இட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஆக்ட் வந்துட்டு இட் ஹஸ் பீன் ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஆக்ட். த ஃபோராவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட் அ லாட் to bring in this online filing actually. So as of now பாத்தீங்கன்னாக்க நேர்ல போய் ஃபைல் பண்றது தான். அண்ட் நேர்ல போய் ஃபைல் பண்றதுனா எங்க ஃபைல் பண்ணலாம், யாரு எங்க ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க யார் எங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது வரைக்கும் எப்படி பழைய சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எங்க வந்து அந்த கம்பெனி எங்க பிசினஸ் நடத்துறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருள் வாங்குறேன், அது வந்து அந்த கம்பெனி அந்த மேனுஃபேக்சரர் வந்து பாம்பேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மும்பைல இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து அந்த பொருளை வந்து லைக் எனக்கு ஒன்னா நான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல மும்பைல ஃபைல் பண்ணலாம். இல்லைனாக்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் நான் வாங்கின இடம் இங்க அப்படின்னு சொன்னாக்க நான் இங்க ஃபைல் பண்ணலாம் சென்னையில. இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் சொல்றேன் பாருங்க. இ காமர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இ காமர்ஸ்ல நான் பொருள் வாங்குறேன், ஆன்லைன்ல வாங்குறேன் அப்படின்னு சொன்னாக்க இப்ப நான் வந்து ஆர்டர் பண்றேன், அவங்க மேனுஃபேக்சரர் எங்கேயோ இருக்காங்க, பட் அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து சேரல அப்படிங்கிறப்போ நான் வந்து எங்க போய் கேஸ் ஃபைல் பண்றது? ஸோ காஸ் ஆஃப் ஆக்ஷனே ரைஸ் ஆகல அப்படிங்கிறப்போ வந்து ப்ராப்ளம் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா எங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ புது சட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, வேர் கன்சியூமர் ரிசைட்ஸ் அங்க கூட கேஸ் ஃபைல் பண்ணலான்ட்டுன்னு.
ஸோ இஃப் ஐ லிவ் இன் சென்னை, ஐ கேன் ஃபைல் எங்க இருந்து நான் பொருள் வாங்கினாலும் சரி, எங்க இருந்து நான் சேவையை வாங்கினாலும் சரி, ஐ கேன் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அது. இன்னொன்னு பார்த்தீங்க, நெக்ஸ்ட் வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். பணம், பைசா. எவ்வளோ ரூபாய்க்குள்ள இருந்தாக்க நான் எந்த ஃபோரம்ல நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறது இஸ் another பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ சப்போசிங் மை கிளைம் இஸ் அப் டு earlier வந்து I think I will not mention the previous act. I will go by the new act because இப்போ இனிமே இதுதான் வந்து நடைமுறையில் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல என்னோட கிளைம் வந்து 1 crore வரைக்கும் இருக்குன்னு சொன்னாக்க ஐ கேன் ஃபைல் இன் தி டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ஸ். இஃப் மை கிளைம் அமௌண்ட் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 1 crore அண்ட் லெஸ் தென் 10 crores அப்படின்னு சொன்னாக்க இந்த ஸ்டேட் கமிஷன்ஸ். 10 crore மேல என்னோட கிளைம் அமௌண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொன்னாக்கா ஐ வில் பி ஃபைலிங் இன் தி நேஷனல் கமிஷன். ஸோ அதுலயும் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, நான் வாங்குற பொருளோட விலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த விலை என்ன இருக்கோ அந்த வேல்யூக்கு எந்த ஃபோரம், எந்த கமிஷன் வந்து அப்ளை ஆகுமோ அங்கதான் ஐ வில் பி ஃபைலிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பை a flat. Okay, the cost of the flat is 55 lakhs. In which case எனக்கு ஏதான இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, earlier what we used to do was 55 lakhs plus அந்த 55 lakhsக்கு the builder didn't hand over to me on time. So there was a delay. ஸோ எனக்கு வந்து அந்த 55 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன் அவருக்கு. எனக்கு அதுல மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போகுது, எனக்கு ரெண்ட் வரல. அது தவிர எனக்கு வந்து மென்டல் அகனி, ஐ கேன் சீக் காம்பன்சேஷன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஐ வில் சே ஐ நீட் லைக் 1.5 crores as compensation from the builder. அப்படின்னு சொல்லிட்டு I will go and file my case directly in the National Commission. That was happening earlier. But now they are saying don't include all these when you consider filing a case. District forum commissionல ஃபைல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க only அந்த 55 lakhsக்கு நீங்க எங்க ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they have changed the definition of pecuniary jurisdiction that way. And I think it is not so very consumer friendly as far as that goes. But anyway, so we will be filing in the district commission. Then district commission, if it goes against you, the consumer has the option to file an appeal before the state commission. Not only consumer, the opposite party can also go on an appeal. If it goes against them, they can file an appeal. அவங்க இது கம்பெனியும் வந்து அப்பீல் போகலாம் ஸ்டேட் கமிஷன். ஸோ ஸ்டேட் கமிஷன்ல தீர்வு கிடைக்கல, நம்மளுக்கு சாதகமா இல்லைன்னு சொன்னாக்க நேஷனல் கமிஷன்ல போகலாம். நேஷனல் கமிஷன்லயும் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட கேஸ் ஃபைல் பண்ணலாம், அப்பீல் போகலாம். ஸோ இது மாதிரி வந்து இதுதான் வந்து ஹைரார்கி ஆக்சுவலா ஒரு கேஸ்க்கு. ஓகே. இப்போ டிஸ்ட்ரிக்ட், இப்போ நான் வந்து கொடைக்கானல்ல இருக்கிறேன். ஸோ நாங்க வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ன்றனால ஐ எம் அஸ்யூமிங் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் வந்து எங்களுக்கு திண்டுக்கல்ல இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேட் கமிஷன் அப்படின்றது ஃபுல் ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ ஐ எம் அஸ்யூமிங் அது சென்னை அப்படின்னா இல்லையா? கண்டிப்பா எஸ். ஓகே. மோஸ்ட்லி டிஸ்ட்ரிக்ட் இது ஸ்டேட் கேபிட்டல்ஸ்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன டைம் பீரியடுக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஸோ த லிமிடேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ 2 years வந்து லிமிடேஷன் பீரியட். 2 years ஃப்ரம் டேட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ஒரு பிரச்சனை நடந்ததுலேருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலதெல்லாம் வந்து கண்டினியூட் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டர் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அவர் வந்து கட்டி கொடுக்கறதுல வந்து நீங்க செவரல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, அவருக்கு லெட்டர் போட்டுட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நீங்க லேட் பண்றீங்கன்னு. அவரும் திருப்பி இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன்வாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு அது மாதிரி தொடரலாமா இருக்கலாம். பட் வந்து இன்டெஃபினட்டா இட் கேனாட் கண்டினியூ. லைக் 5 yearsக்கு யூ கேனாட் கீப் ரைட்டிங் அண்ட் ஹி கேனாட் கீப் ரிப்ளைங். ஸோ மேபி யூ வில் பி ட்ரைங் ஃபார் 1 more year or something. அப்போ அந்த மாதிரி அதை 2 yearsக்கு கொஞ்சம் தாண்டினா கூட பரவாயில்ல. பட் யூஸ்வலி இட் இஸ் 2 years from the date when the problem happened. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து கோர்ட் ஃபீஸ் அப்படின்னு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா என்கிட்ட? ஓ கமிஷன் ஃபீஸ்? எஸ், கோர்ட் ஃபீஸ்ன்றது உண்டு, பட் இட்ஸ் வெரி வெரி மினிமல் ஆக்சுவலி. ஸோ இட் வில் நாட் பி மச். அண்ட்
ஏர்லியர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இட் யூஸ் டு பி ஒன்லி 200 rupees 500 rupees அந்த அந்த லெவல்ல தான் இருக்கும். அதனால வந்து இப்பயும் வந்து தேர் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த ஃபீ. பட் வந்து இட் வில் நாட் பி மச். ஸோ கன்சியூமர்ஸ் கேன் யூஸ்வலி afford to pay. That is not at all, that has never been a problem. But and you don't need to engage a lawyer, as I told you earlier. And main feature of the act பார்த்தீங்கன்னாக்கா compensation. Apart from claiming refund or replacement of the defective product or either, you can also seek compensation for mental agony. திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். இது மென்டல் அக்னிக்கு வேற எந்த இதுலயும் லாலையும் வந்து ப்ரொவிஷன் இருக்காது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் மென்டல் அக்னி. ஆக்சுவலி லைக் இஃப் கன்சியூமர் டெஃபினட்டா தே கோ த்ரூ லாட்ஸ் ஆஃப் இது இல்லையா, லைக் ஒரு புதுசா வாங்கியிருப்போம், ஒரு டிவி 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்போம், அது வேலை செய்யல அப்படின்னு சொன்னாக்க பயங்கர டென்ஷன் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் சர்வீஸுக்கும் கூட, பேங்கிங் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்மளோட பணத்தை நம்மளுக்கு கொடுக்கல டைம்ல அப்படின்லாம் சொன்னாக்க இட் பிகம்ஸ் அ பிக் இது. அதனால அந்த மென்டல் ஆகனிக்கு லைக் கன்சியூமர்ஸ் கேன் சீக் காம்பன்சேஷன் அண்ட் இட்ஸ் நாட் டிஃபைன்ட். இவ்வளவுதான் லிமிட்லாம் பண்ணல. எவ்வளோ வந்து தே ஃபீல் எனக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு இவ்வளோவான்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாட் எவர் தே ஃபீல் இஸ் அப்ரோப்ரியேட் தே கேன் மென்ஷன் இன் தியர் ப்ரேயர் வென் தே ஃபைல் த கம்ப்ளைண்ட். அது தவிர வந்து வந்து குவிக் ரிட்ரஸல் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி ஆக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குனாக்கா விதின் 3 months from date of notice to opposite party. ஸோ அது தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அண்ட் இது சிலதுக்கு வந்து டெஸ்டிங் தேவைப்படும். இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னாக்க தே மே ஹேவ் டு சென்ட் இட் டு அப்ரோப்ரியேட் லேபரேட்டரி ஃபார் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து இட் இஸ் 150 days. ஸோ அந்த 150 நாட்களுக்குள்ள வந்து தீர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அட்ஜர்ன்மெண்ட்னாக்க தள்ளி வைக்கிறது, கேஸை போயிட்டு டைம் வாங்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அட்ஜர்ன்மெண்ட்ஸ் வந்து அடிக்கடி கொடுக்கக்கூடாது. அண்ட் அப்படியே கொடுத்தாலும் 2 பார்ட்டிக்குமே வந்து அட்ஜர்ன்மெண்ட் கொடுக்கும்பொழுது அதுக்கான ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் ரைட்டிங்ல. அண்ட் எந்த பார்ட்டி அட்ஜர்ன்மெண்ட் சீக் பண்றாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு காஸ்ட்டும் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சட்டத்துல இருக்கு. Another thing you mentioned is இப்போ in the first episodeல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி we should have done our homework. எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏதோ ஒரு ஜாம் ஏதோ ஒன்று வாங்குறேன். ஐ நோ இட் ஹேஸ் டு ஹேவ் தட் FSSAI லேபிள் அதில் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் ஏதோ ஒரு அவசரத்தில் ஐ ஹவ் நாட் செக், ஐ ஹவ் கான் அண்ட் பாட் இட் அண்ட் ஐ ஹவ் ஃபவுண்ட் தட் இட்ஸ் அன் இன்ஃபீரியர் ப்ராடக்ட், ஏதோ அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட் ஏதோ. ஸோ இது வந்து இப்ப சப்போஸிங் நான் என் ஹோம்வொர்க்க சரியா பண்ணல, அது என் மிஸ்டேக் தான் அப்படின்னா கூட, கேன் ஐ ஸ்டில் அப்ரோச் த கன்சியூமர் கமிஷன் வித் திஸ் ப்ராப்ளம்? Yeah, definitely. See, we have to be alert and aware and அதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாம நம்ம இந்த மாதிரி சமயத்துல வாங்கிடுவோம். தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஆக்சுவலா. பட் நம்ம வந்து ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அதனால ஏதோ பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா அணுகலாம் ஆக்சுவலா. அதுக்காக நம்ம வந்து ஐயோ நம்ம கவனிக்கலையே, நம்ம போகலையே, அதனால நம்ம போகக்கூடாதோ அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நம்மள வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இஃப் வி ஆர் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் இட், டெஃபினெட்லி வி ஷுட் கோ டு தி வி ஷுட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஆக்சுவலி வி ஷுட் ரேஸ் அவர் வாய்ஸ், வி ஷுட் டூ வாட் நீட்ஸ் டு பி டன். ஓகே. இப்போ வந்து பிகாஸ் ஐ நோ தேவ் கால்ட் இட் அ கமிஷன், தே டோன்ட் வாண்ட் டு கால் இட் அ கோர்ட். ஆனாலும் ஒரு கோர்ட்ல இருக்கிற மாதிரி ஹியரிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கும், விச் ஐ வில் ஹேவ் டு அட்டெண்ட் தென், இல்லையா? எஸ் எஸ், கண்டிப்பா ஹியரிங்ஸ் நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஓரல் இருக்கும், ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணும், ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த ஹியரிங்ஸுக்கு நம்ம அப்பியர் ஆகணும் ஆக்சுவலா. Okay. The number of hearings will vary depending on the case. இல்ல I mean what is இப்போ என்னுடைய டைம்ல இருந்து நான் எவ்வளவு allocate பண்ணணும்? இப்போ I want to take someone to consume இது வந்து நான் வந்து கிளியரா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, இத்தனை இதுல நான் முதல்லயே சொன்ன மாதிரி பிரச்சனையே வந்துட்டு இந்த டிலேஸ் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்க. ஸோ கொஞ்சம் வந்து யூஸ்வலா இப்போ இப்போ வந்து சிம்பிள் மேட்டர்ஸ் சிலது இதெல்லாம் வந்து 9 months to 1 yearல வந்து ஹியர் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க கேசஸ். ஸோ அதுல வந்து ஒரு 4-5 ஹியரிங்ஸ் இருக்கும். பட் இந்த டைம்ல தான் நடக்கும்,
1 மந்த்துக்கு ஒன்ஸ், 2 மந்த்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியாது. எப்போ போஸ்ட் பண்றாங்களோ கேஸ, அத பொறுத்து தான் இருக்கு. எப்ப ஹியரிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி கேனாட் கிளியர்லி சே லைக் டிஃபைன்டா இப்படி 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 தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு இந்த கோர்ட் ப்ராசஸ்ல நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஓகே, ஓகே. பட் ஐ திங்க் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இப்ப வந்து ஒரு சின்ன பொருள் நான் வாங்குனேன். இது வந்து ரூ. 10 ரூ. 20 தான் அப்டின்ட்டு நெனைக்காம இஃப் ஐ சஸ்பெக்ட் அடல்ட்ரேஷன் ஆர் சம்திங் லைக் தட். Um, the the legal framework has been formed in such a way that it's encouraging me to resolve that issue, to address that issue in some form. ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு ரூ. 20 தான் இருக்கலாம். But somebody else it might be a matter of health or something else. அதனால ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் நம்ம வந்து இந்த கமிஷன் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய இத ரிசால்வ் பண்ண ட்ரை பண்றது வந்து இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ திங்க் யூ brought out really clearly to us. Thank you for this, Saroja. I think that you've broken this process down. Analum, I think if what I would suggest to our listeners is over a case will be quite different. It might be we might not have discussed the intricacies of your particular case. உங்களுக்கு அப்படி ஏதாவது doubt இருந்துச்சு, you want to discuss something further அப்படின்னா, please do get in touch with us. Saroja, can you just tell the email ID by which they will get in touch with us again, please? Sure. Help desk, HELPDESK, help desk at cag.org.in. இதுதான் எங்களோட மெயில் ஐடி. ஸோ யூ கேன் அப்ரோச் அஸ், யூ கேன் ரைட் டு அஸ். நாங்கள் வந்து வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். என்ன மாதிரியான இது பண்ணணும்னாலும் நாங்கள் உங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வி வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் எங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2499 4458 044 வி ஆர் பேஸ்ட் இன் சென்னை. 2499 4458 எங்களோட லேண்ட்லைன் நம்பர். Thank you. Thank you so much, Saroja, for your time. இந்த பாட்காஸ்ட்ல இருந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா டோன்ட் forget to check out our Twitter pages, our Facebook and our Instagram page. CAG சென்னை அப்படின்ற பேர்ல இருக்கிறோம். இத பத்தி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you so much.